The man believed what Jesus said and went on his way. யோவான் 4:50. அவர் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதரர் சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, reason led me to the mountain's base, faith lifted me to its top. Anonymous. அறிவு மலை அடிவாரத்திற்கு அழைத்து சென்றது, விசுவாசம் மலை உச்சிக்கு தூக்கி சென்றது. இந்த அறிவு, பகுத்தறிவு, விசுவாசம் இவைகளெல்லாம் ஆழமாக உணரப்பட வேண்டும். பகுத்தறிவு என்பது ஓரளவுதான் நமக்கு காரியங்களை விளக்கி சொல்லும். அதை தாண்டி நிற்பது விசுவாசம். தண்ணீரை பிரித்தால் H2O என்று விஞ்ஞானம் சொல்லும். ஆனால் இந்த வெள்ளையப்பத்தில் இயேசு இருக்கிறார் என்று விஞ்ஞானம் பகுத்து சொல்ல முடியாது. அது விசுவாசத்தினால் தான் முடியும். ஆகவே he who is charitable at heart always finds something to give. Saint Augustine, இதயத்தில் அன்புடையோர் எப்பொழுதும் ஈயும் மனநிலையில் இருப்பர். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுக்கக்கூடிய வகையில்தான் இந்த நற்கருணையை ஸ்தாபித்தார். பெரிய வியாழன் அன்று நான் என்றும் உங்களோடு இருப்பேன். அதை நம்புகிறவர்கள் அந்த திருப்பலி என்கின்ற அந்த நிறுவனத்தை நம்புகிறவர்கள், அதனால் அதை செய்யக்கூடிய குருத்துவத்தை நம்பக்கூடியவர்கள் இதை நம்புவர். இல்லாவிட்டால் இது வெறும் சடங்கு சம்பிரதாயம். அது இதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டும். அந்த நம்பிக்கை இதயத்தில் அன்புடையோர் எப்பொழுதும் ஈயும் மனநிலையில் இருப்பர். ஆகவே ஆண்டவர் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நற்கருணை, திருப்பலி, குருத்துவம் என்ற அருட்சாதனங்கள். Word is living within the Father's heart, in the mouths of those who declare it, in the heart of the one who believes and loves. Baldwin of Ford. இறை தந்தையின் இதயத்தில் உள்ள வார்த்தை அதை பிரகடனம் செய்வோர் வாயிலும் நம்பும் அன்பரின் இதயத்திலும் வாழ்கிறது. எதை நாம் சொல்லுகிறோமோ அதை நம்பிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். எதை நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய விசுவாசத்தை பிரகடனம் செய்கிறோம், பாடுகிறோம். இன்னும் நம் கோவிலில் அதை தொலைக்காட்சி பெட்டியிலே அருமையாக வார்த்தையோடு படத்தோடு சிந்திக்க, ஜெபிக்க, பாட உதவி செய்யப்படுகிறது. இது என்னுடைய விசுவாசம். இதை நான் நம்புகிறேன், இதை செயல்படுத்துகிறேன் என்பதை வாரம் முழுவதும் வாழ்ந்து காட்ட நாம் அனுப்பப்படுகிறோம். திருப்பலியின் முடிவிலே சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது என்று தமிழிலே, ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது அருமையாக இருக்கும். கோ யூ ஆர் சென்ட் ஃபோர்த். நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள். எதற்காக? இந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்ட. Put your trust in Jesus. Let go our prejudice, our pretenses, our pride. Let God, accepting His word, believing in His unconditional love. இயேசுவிடம் உன் நம்பிக்கையை வை. உன் முன் சார்பு எண்ணத்தையும் பாசாங்கையும் விட்டுவிடு. அவரது வார்த்தையை ஏற்று அவரது நிபந்தனையில்லா அன்பில் நம்பிக்கை வை. புன்புலால் யாக்கை புரை கனிய
பொன்னேடும் கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே, மாசில்லா மணியே, துன்பமே, பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்ஜோதினி, இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன். கடவுளை எவ்வளவு தூரம் போற்றி புகழ முடியும் என்பதற்கு இந்த தமிழ் மொழிகள் பல வார்த்தைகள் நமக்கு புரியாத வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆனால் ஆழ்ந்த அன்பிலே சொல்லப்படுகின்ற அர்த்தமுள்ள வார்த்தைகள். புன்புலால் யாக்கை புரைபுற கனிய பெண்ணேடும் கோயிலா புகுந்தேன். மாமிசம், இந்த புலால், இவைகளை எல்லாம் தவிர்த்து நான் என்னையே ஒடுக்கி, சுத்தபோசனம் என்று சொல்கின்றோம், இவைகளை எல்லாம் தவிர்க்கும் பொழுது என்னுடைய மனமானது ஒருநிலைப்படுத்தப்பட்டு இறைவன் பால் செல்கிறது. கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே, என்னுடைய அவனுடைய அன்பானது என் என்பெல்லாம் உருக்குகிறது. திருக்குறள் சொல்லும், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் என்பும் உரியர் பிறருக்கு. அந்த எலும்பு கூட எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு உருக்குகின்ற, சிந்தையெல்லாம் உருக்குகின்ற நீ பேரன்பு மணி என்றெல்லாம் இறைவனுடைய புகழ் பாடப்படுகிறது. இவ்வாறு அவர் மாசில்லாத மணியாக இருக்கிறார். மனத்துக்கண் மாசிலன் இல்லாமல் நானும் இருத்தல் வேண்டும். துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்ஜோதி. நம்முடைய 6 லட்சணங்களிலே துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், சரீரம் இல்லாமல் இருக்கிறார். இப்படி இந்த 6 லட்சணங்கள் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் கொடுத்த இறைவனுடைய லட்சணங்கள். தாமாக இருத்தல். இவ்வாறு இவைகள் எல்லாம் பொருந்தி இருக்கின்ற இறைவா, நீதான் இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடிய நிலையான இன்பம், பேரின்பம், பரஞ்சோதி. உன்னை நான் சிக்கென பிடித்தேன், உன்னை நான் பிடித்து கொள்கிறேன், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், உன்னை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்பதும் நம்முடைய நம்பிக்கையாக இருத்தல் வேண்டும். இஃப் ஐ கீப் a green bough in my heart, the singing bird will come. Chinese proverb. பசுங்கொடி என் இதயத்தில் இருந்தால் பாடும் பறவை என்னிடம் பறந்து வரும். என்னுடைய எண்ண அலைகளை பறவைகள் கூட தெரியும். நேற்று அதை பற்றி மறையுரையிலே சொன்னேன். பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன், நல்ல எண்ணம். எப்படி ஒரு குளத்தில் ஒரு கல் எறிந்தால் அலை அலையாக அது கரையை போய் தொடுகிறதோ, அதே போன்று என் உள்ளத்தில் நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, தீய எண்ணமாக இருந்தாலும் சரி, என்னை சுற்றி இந்த அலை வட்டங்கள் சென்று கொண்டிருக்கும். ஒலி அலைகள் எல்லாம் இப்போ தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கையில் செல்ஃபோன் இருந்தால் எங்கே இருந்தாலும் அந்த அலைகளை இருக்கிறது அல்லவா. முன்பு ரேடியோவை சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ நல்ல கையிலேயே அது பாக்கெட்டில் இருந்தால் கூட அந்த ஒலி அலைகள் சென்று அங்கே பாக்கெட்டில் ஃபோன் அடிக்கிறத கேட்போம். ஆகவே நம்மள ஒரு பழக்கம், செல்ஃபோனை ஒன்று வீட்டில் வச்சுட்டு வாங்க, இல்லை கோயிலுக்கு வந்தால் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நாம் இந்த விசுவாசத்திற்கு கொடுக்கின்ற ஒரு பக்தி முயற்சி. ஆக ஒலி அலைகளை வாங்கக்கூடிய கருவிகளை பார்க்கிறோம். அதே போன்று நம்முடைய இதயமும் எண்ணமும் ஒலி அலைகளை வாங்கவும் செய்யும், ஒலி அலைகளை உமிழவும் செய்யும். உமிழ்தல் என்பது கொச்சையாக அல்ல, அது கொடுப்பது என்ற கருத்திலே சொல்லுகின்றேன். அது ஒலி அலைகளை வெளியே பரப்பும். ஆக இவ்வாறு என்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நல்லவைகள் என்னை நாடி தேடி வரும். முழந்தாளர்கள் ஜெபிப்போம். To you I lift up my soul, O Lord. My God, in you I trust. Let me not put to shame. Let not my enemies exalt over me. ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை,
உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை காத்திருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே எந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எம்மோடு சேர்ந்து எண்ணில்லாத மக்கள் பல வகைகளிலே இந்த வல்லமையான ஆராதனையை எங்களோடு சேர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், உம்மை துதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அந்த சிறிய பெட்டியிலே உம்மை தொட்டு ஆசிரை பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றவர்கள் ஜெபத்தை கேளும். நம்பிக்கை பல வகைகளிலே பலருக்கு அதிசயங்களை, ஆற்றலை, நற்சுகத்தை, நோயிலிருந்து விடுதலையை, பசாசு என்னும் பல வகையான தீமைகளிலிருந்து பாதுகாப்பை தந்திருப்பதை மகிழ்ச்சியோடு நன்றியோடு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நற்செய்தியை நம்பி விசுவசித்து அதில் பங்கேற்க தயாராக இருக்கிறார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதை போல நாங்கள் பெற்ற இந்த விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள, நம்பிக்கையோடு அதை அவர்கள் வாழ்வதற்கு எங்கள் வாழ்வு ஆதாரமாக அமைய எங்களை ஆசீர்வதியும். இந்த தவக்காலத்தில் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்ற எங்கள் வேண்டுதல், எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எங்களை மீளச் செய்திருளும். உடல் உள்ள நலன்கள், ஆன்மீக நலன்கள், பொருளாதார தடைகள் என்னும் பல வகையான காரியங்கள் எம் இல்லத்தில் நடைபெறக்கூடியவைகள், அவைகளை நடத்தி தாரும். உமது அருளினால், ஆசிரியினால் நிறைவாக அவைகளை நடத்தி தாரும். நம்புகிறோம், விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.